தலைமையேற்று நடத்துவதற்காக அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞருமான திரு பால்பாத்தி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் நாயகர் நம்மெல்லாம் வெறுமோடு காத்துக் கொண்டிருக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி மேற்கொண்டு இவர் போல் நாம் வர வேண்டும் என்ற அளவிலே நம் எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய ஐயா மூத்த வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ண லட்சுமணராஜு அவர்களையும் திரு வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களையும் விஜயராகவன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தலைமையேற்று நடத்த வந்தவர்களுக்கு நம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக ஐயா மூத்த வழக்கறிஞர் அவர்களை புத்துணர்ச்சி என்று தொடங்கி வைக்குமாறு அன்போடு வைக்கிறேன். गणातिसेवितं कवितजम्बू फलसारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् महागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं महादेवसुतं महादेवसुतं गुरुगुगनुतं महादेवसुतं गुरुगुगनुतं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मोषिकवाहनमोदकप्रियं महागणपतिं श्रीमहागणपतिं அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்னவென்றால் சாதாரணமாக ஒரு ஸ்டடி சர்க்கிள் நடத்தினோம் என்றால் அந்த ஸ்டடி சர்க்கிளால் நமக்கு என்ன பயன், அந்த ஸ்டடி சர்க்கிளை யார் நடத்துகிறார்கள் என்றெல்லாம் யோசித்து பார்த்துவிட்டு கடைசியில் விரல் விட்டு எண்ணிக்கின்ற அளவிற்கு கூட்டம் வருவார்கள். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் அந்த பக்கம் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் போனாலும் தொழிலதிபர்கள் போனாலும் அவருக்கு மரியாதை இருக்காது. ஆனா அந்த பக்கம் எம்ஜிஆர் போனார் அப்படின்னு சொன்னோம்னே ஒரு 1000 பேர் இங்க கூடிடுவாங்க. வெறும் வண்டி போனா கூட அதை பார்த்து கூடுவாங்க. அது மாதிரி இந்த ஸ்டடி சர்க்கிளை யாரை வைத்து நடத்துவது என்று நாங்கள் பலநபர்களை எண்ணி பார்த்த பொழுது அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு மிகச்சிறந்த நபரை கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நாங்கள் இருந்தோம். அந்த விரல் விட்டு எண்ணியவர்களிலே முக்கியஸ்தர்களே முதலாவதாக எங்களுக்கு தெரிந்தது
the senior designated counsel கோபாலகிருஷ்ண லட்சுமண ராஜுலு இவரை வைத்து நடத்தினார். கொரோனா இல்ல, எந்த வகையான வியாதிகள் பீதி வந்தாலும் கூட அவருக்காக ஒரு ரசிகர் கூட்டம் உண்டு என்பதை நிரூபிக்கின்ற நிறைவேறிவிட்டது என்பது நாங்கள் தான் வைத்திருந்த நம்பிக்கை கிடைத்த வெற்றி. நிச்சயமாக நமது 50 ஆண்டுகளை கடந்து பல லட்சக்கணக்கான வழக்குகளிலே ஆஜராகி பல்லாயிரக்கணக்கான வழக்குகளை வெற்றி பெற்று சில நூற்றுக்கணக்கான அதிமுக்கியத்துவமான வழக்குகளிலே அவர் இங்கே வழக்காடி இருக்கிறார். அது முக்கியமான வழக்கு மண்டைக்காடு கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கமிஷனிலே அவர் ஒரு முக்கியமான வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். சர்க்காரியா கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டியிலே அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். இதுபோக 1500க்கும் மேற்பட்ட தின்னாக்கு என்று சொல்லக்கூடிய கொலை வழக்குகளை அவர் ஆஜராகியிருக்கிறார். அவர் களத்தில் நின்றார். இருவருக்கு தலைவலி, ஒன்று நடுவருக்கு, நீதிபதிகளுக்கு. நிச்சயமாக அவர் மிகச்சிறந்த அனுபவத்தை சொல்லுவார். அவருக்காக நிச்சயமாக நாம் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தோடு இருந்திருக்கிறார்கள். நான் அதை வேடிக்கை பார்த்திருக்கிறேன் நீதிமன்றங்களிலே. ஆகையால் மற்றொருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய எனது சீனியர் பி பால்பாண்டி அவர்கள், அவர் இந்த அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். நீண்ட காலமாக தேசிய சிந்தனையில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த நீரோட்டத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவர். மற்ற இருவர்கள் செல்வகுமார் சாரை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. அவருக்கு ஏறக்குறைய அதிகமான பழக்க வழக்கம் உண்டு. நல்ல நண்பர், எந்த விதமான தீய பழக்கம் இல்லாத இந்த காலகட்டத்தில் ஏற்ற ஒரு நபர். அடுத்ததாக விஜயராகவன், அவர் கூட ஏறக்குறைய பள்ளி மாணவர் காலத்திலேயே மாணவர் இயக்கங்களில் பங்கேற்று பல போராட்டங்களில் மாணவர்களுக்காக பணியேற்றாங்க. அதனால இந்த மேடையை அலங்கரிப்பதற்கு அவர்கள் பொருத்தமானவர் என்று அவர்களை அறிமுகப்படுத்துவதை நான் பெருமை கொள்கிறேன். இதுபோக இங்கு வந்துள்ள வழக்கறிஞர் நண்பர்களே, இந்த அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கம் என்றால் என்ன, ஏன் இந்த சனிசர்கள் எல்லாம் நடத்துகிறார்கள் என்றெல்லாம் நம் சிந்தனையில் ஓடும். இந்த அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கம் என்பது அகில பாரதிய அறிவுறுத்த பரிஷத் என்று 1992ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அறிவுறுத்த பரிஷத் என்றால் பல நபர்களுக்கு உச்சரிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் என்று கடந்த 2010ஆம் வருடம் பெயர் மாற்றி அது முதல் பல்வேறு பயிற்சி முகாம்களையும் ஸ்டடி சென்டர்களையும் நடத்தி கொண்டு வருகிறோம். மதுரையிலேயே தற்பொழுது மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் ராமசுப்ரமணியன் ஜட்ஜ் அவர்களை வைத்து ஒரு ஸ்டடி சென்டரை இங்கே ஆரம்பித்தோம். அப்பொழுது இதே போல ஒரு கூட்டமெல்லாம் நிறைந்திருந்தது, மிக வரவேற்பு இருந்தது. அதற்கு பிறகு உயர் நீதிமன்ற நீதியரசர்களை வைத்து நாங்கள் பல்வேறு ஸ்டடி சென்டரை நடத்தியுள்ளோம். இந்த அமைப்பை கேட்ட உடனேயே எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் முதல் உச்ச நீதிமன்ற நீதியரசர் வரை இங்கே கலந்து கொண்டு நமக்கு ஸ்டடி சென்டர்களை வழிகாட்டி இருக்கிறார்கள். நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். மாவட்ட நீதிமன்றத்தை பொறுத்து தற்போது மிக எழுச்சியுடன் ஸ்டடி சென்டர் ஆரம்பித்திருக்கிறோம். அது நமது ஐயா கோபாலகிருஷ்ண லட்சுமண ராஜு அவர்களை வைத்து ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் லா என்பதை பற்றி ஐயா அவர்களை பேச வருமாறு நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு முதற்கனின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூரிஸ்ப்ருடென்ஸ் என்பது நமக்கே உரிய ஒன்றாகும். லீகல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அதில் ஒரு பகுதி தான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ். இதெல்லாம் வர வேண்டியது. மீன்ஸ் மெடிக்கோ லீகல் ஆஸ்பெக்ட் வந்து இருக்கின்றோம். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் குற்ற வழக்குகள் நடத்துகின்றவர்களுக்கு மிக மிகவும் தேவைப்பட்ட ஒரு சபை.
நான் பார் கவுன்சில் மெம்பராக இருக்கும் பொழுது அதை கைக்குளத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அது கைக்குளத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் மருத்துவர்கள் ஒத்துழைக்கவில்லை. ஏன்னா அவர்தான் பட் ஆனால் அது தேவையில்லை. இருந்தாலும் அது இல்லைங்கிறது நல்ல. ஏன்னா கிரிமினல் லாவை பொறுத்த மட்டும் ஒரு கண்ணுற்ற சாட்சி அவர் சொல்லுகின்ற வாக்குமூலம் தவறானது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவிர இருக்கின்ற ஒரே ஒரு சாட்சியம் மருத்துவர். மருத்துவருடைய சாட்சியத்தை வைத்துத்தான் நாம் அவர்களே உண்மையை சொல்லவில்லை என்று சொல்ல முடியும். மருத்துவத்தை பொறுத்தமட்டில் இது எப்படி உதவுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த அடிப்படைகளை தெரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு நீங்கள் நடத்துகின்ற வழக்கில் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதன் மூலமாக கண்ணுற்ற சாட்சிகள் உண்மையை சொல்லவில்லை, அவர்கள் உண்மைக்கு மாறாக சொல்லுகின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியும். அதற்கு அடிப்படையானது மனித வாழ்க்கை. பிறப்பிலிருந்து இறப்பும், இறப்புக்கு பிறகும் மனித உடல் எப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற்போல், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் இருக்கிறது என்பது தெரிந்தால்தான் நீங்கள் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சட்டத்திற்கு கரு உற்பத்தி ஆவதிலிருந்து அவர் இறந்த பிறகும் இருக்கின்ற நிலை தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கரு உற்பத்தியாகி ஒரு குழந்தையாக பிறப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்பது அந்த காலத்தில் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒருவருடைய மன வாழ்க்கையே அது தீர்மானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. 280 நாட்கள் ஜெஸ்டேஷன் பீரியட் என்று சொல்வார்கள். கருவளர்வதற்காக இருக்கின்ற நாட்கள். அந்த 280 நாட்கள் திருமணம் நடந்ததிலிருந்து 280 நாட்களுக்கு முன்பாக குழந்தை பிறந்துவிட்டால் அவன் எனக்கு பிறக்கவில்லை என்று சொல்லிவிடுவான். டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கிடையாது அந்த காலத்தில். அதனால 280 என்பது நிச்சயமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த 280 என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த 280 என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை. அதாவது 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தவள் என்று சொல்கின்றார்கள். அந்த 10 மாதம் என்பது என்ன என்றால் 10 லூனார் மந்த்ஸ், அதாவது நிலவனுடைய சுற்றை வைத்து கணக்கிடப்படுகின்ற மாதத்தை லூனார் மந்த் என்று சொல்வார்கள். ஒரு லூனார் மந்த் என்பது 28 நாட்கள். 10 லூனார் மந்த் என்று சொல்வது 280 நாட்கள். அதனால் 10 மாதம் சுமந்து என்று சொல்வது சூரியனை வைத்து சொல்லப்படவில்லை, அது சந்திரனை வைத்து சொல்லப்படுகிறது. இது ஒரு அடிப்படையான ஒன்று. அந்த காலத்தில் விவாகரத்து கேஸ் வழக்குகளில் 280 நாட்களுக்கு முன்பாக பிறந்துவிட்டால் அது அவருக்கு பிறக்கவில்லை என்று சொல்லி விவாகரத்து கொடுத்த வழக்குகள் ஏராளமான ஒன்று. பிறகு ஒரு கட்டத்தில் அது 10 மாதம் சுமக்க வேண்டியதில்லை, 8 மாதத்திலேயே பிறந்து விடுகிறது, 7 மாதத்திலேயே பிறந்து விடுகிறது என்ற நிலை ஏற்பட்ட பொழுது அதை மாற்றிக் கொண்டார்கள். அதனால் ஒரு கரு உண்டாவதிலிருந்து அந்த குழந்தை பிறக்கும் வரை அந்த குழந்தை
குறித்து நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், அந்த வளர்ச்சியை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். ஒரு 5 மாத கர்ப்பிணி என்று சொன்னால் அதற்கான அறிகுறிகள் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அவருடைய வயிறு பெருக்கின்ற அந்த நிலையை வைத்து அது சொல்லப்படுகிறது. இதை வைத்துத்தான் நாம் என்ன சொல்லுகின்றோம், இத்தனை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இல்லை என்று சொல்லுகின்றோம். அதே போல் மனிதன் வாழும் காலத்திலும் அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயங்கள் எப்படி ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது என்பதெல்லாம் தெரிந்திருந்தால் தான், எந்த வகையில் ஏற்படுகிறது என்று தெரிந்திருந்தால் அதற்கான காரண காரியங்களை நாம் வழக்குகளில் நாம் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது அடிப்படை ஒன்று. சட்டம் என்பது விரிவாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் மெடிக்கல் கேசஸ் எல்லாம் இந்த கிரிமினல் வழக்குகளுக்கு மட்டும்தான் உபயோகத்தில் இருந்து வந்தது. இப்பொழுது சிவில்லையும் வருது, அது கன்சியூமர்லையும் வருது, அது மாதிரி எல்லாத்தையும் லேபர்லையும் வருது, எல்லாத்தையுமே வருது. அதனால் இது அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வளர்க்கின்றான், இறக்கின்றான். இறந்த பிறகு என்ன நடக்கிறது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இறந்த பிறகு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த மாற்றங்களின் அடிப்படையில் இவர் பிரேதத்தை அறுத்து பார்ப்பதற்கு எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக இறந்திருக்க முடியும், அல்லது அவர் இறப்பு நேரத்தை எப்படி நிர்ணயிப்பது என்பதற்கெல்லாம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது இறந்தவுடன் என்ன நடக்கிறது என்பதுதான். உடலில் ஒருவன் இறந்து விட்டால் இறந்தவுடன் அவனுடைய உடலில் முதல் உடலிலிருந்து வெளியேறுவது சூடு. சித்தர்கள் எல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அடிப்படை தத்துவத்தை கொண்டவைகள். ஆனால் நாம் மேற்கத்திய நாடுகளினுடைய கலாச்சாரத்தில் இருந்துவிட்டபடியால் நாம் அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். உடலில் சூடு இருக்கிறது, அது எவ்வளவு நேரம் இருக்கும்? உடலில் சூடு 1 மணி நேரம் இருக்கிறது. உடலில் சூடு தணிந்த பிறகு மேலே பார்த்தோம்னா சூடு இல்லை, ஆனா உள்ள சூடு இருக்கும். எப்படின்னா, புதத்தில் தெர்மாமீட்டரை வைத்து பார்த்தோம் என்றால் உள்ளே எவ்வளவு சூடு இருக்கிறது என்று தெரியும். அதை வைத்து நேரத்தை கணக்கிட முடியும். அதற்கென்று ஒரு தனி வாய்ப்பாடு இருக்கிறது. அது பின்னிட்டு சொல்லுகின்றேன். சூடு தணிந்த பிறகு முதல்நிலை தளர்ச்சி என்பார்கள், பிரைமரி ரிலாக்சேஷன் என்று சொல்லுவார்கள், அது ஏற்படுகிறது. பிரைமரி ரிலாக்சேஷன் ஏற்பட்டு அது உடல் முழுவதும் பரவி உடலில் இருந்து மறைந்த பிறகு அதன் பிறகுதான் பிண விரைப்புத்தன்மை என்பது ரைகர் மார்டிஸ் என்பது தோன்றுகிறது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரைகர் மார்டிஸ் இறந்த உடனே வந்துருதுன்னு. இறந்த உடனே வராது. இறந்த உடனே உடல் சூடுதான் போகிறது. அதன் பிறகு பிரைமரி ரிலாக்சேஷன் முதல் நிலை தளர்ச்சி என்ற நிலை ஏற்படுகிறது. அந்த முதல் நிலை தளர்ச்சி போன பிறகு பிண விரைப்புத்தன்மை என்பது ரைகர் மார்டிஸ் என்பது ஏற்படுகிறது. இது அடிப்படையான ஒன்று. டாக்டர்கள் எல்லாம் இந்த ரைகர் மார்டிஸை வைத்துத்தான் கால அளவை கணக்கிடுகின்றார்கள். அந்த ரைகர் மார்டிஸ் பிரைமரி ரிலாக்சேஷன், அப்புறம் உடல் சூடு, இவைகளை கணக்கில் வைத்துத்தான் நாம் குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது நமக்கு வேண்டியபடி நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் என்று சொல்வார்கள், சூழ்நிலையை பொறுத்து வருகின்ற வழக்குகளில் அது மிக மிக முக்கியம். ஏனென்றால்
ஒரு மனிதன் இறந்து 3 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பிணம் கிடைக்கும். அதன் பிறகு அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் சீன் தியரி எல்லாம் கொண்டு வருவாங்க. இத்தனாம் தேதி போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இத்தனாம் தேதி சார் இது பண்ணுறது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொண்டு வருவாங்க. லேட்டர் பீரியட் ஐ விட்னஸ் கூட வரும். அப்போ நம்ம அந்த டைம் ஆஃப் டெத் அதை வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது முன்னால பண்றதா பின்னால பண்றதா என்பது அந்தந்த வழக்கை பொறுத்தது. முன்னால இருந்தாலும் சரி பின்னால இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடிப்படை தத்துவம் தெரிந்தால்தான் நமக்கு முடியும். இந்த கலாச்சாரப்படி ஒன்று உண்டு. அந்த காலத்துல எல்லாம் இறந்து 24 மணி நேரத்துல எரிச்சிடணும். அதுக்கு மேல பணத்தை வச்சுட்டு இருக்க கூடாது. இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சு 4 நாள் வச்சுக்கோ 5 நாள் வச்சுக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இறந்தவுடன் நாடியை கட்டி விடுகின்றார்கள், காலை விரல்களை கட்டி விடுகின்றார்கள், கையை சரி செய்து வைத்து விடுகின்றார்கள். இதற்கெல்லாம் சயின்டிபிக்காக காரணங்கள் உண்டு. அது தத்துவப்படி இருக்கின்ற காரணங்கள் வேறு. அது ஆன்மா 10 நாட்கள் வரை அது சுற்றிக் கொண்டிருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள், அது வேறு. ஆனால் உடலின் தன்மை எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்து நாம் செய்கின்றோம். ஏனென்றால் 1 மணி நேரத்தில் அவருடைய உடம்பை சரியான நிலையில் வைக்கவில்லை என்றால் அதன் பிறகு அந்த உடம்பை அந்த நிலையில் வைக்க முடியாது. உட்கார்ந்து போது செத்து போயிருந்தா 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை படுக்க வைக்கவே முடியாது. குப்புறப்படுத்து ஒரு பக்கம் கையை மடிச்சு வச்சு படுத்து காலம் மடிச்சு கட்டினா 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை நீட்டி ஒன்றும் வைக்க முடியாது. 1 மணி நேரத்துல சேர்ல உட்கார வச்சு அவனுடைய நாடி விழுந்துடும், அதை கட்டி வச்சிடணும். அதுல 9 துவாரங்களையும் அடைத்து விடுவார்கள். அது இந்து முறைப்படி செய்யப்படுகின்ற ஒன்று. அதற்கு காரணம் 24 மணி நேரத்திற்குள் அந்த உடல் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கிறது. அந்த மாற்றங்கள் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அது வந்து பின்னால் கொண்டு போகவே முடியாது. ஒரு கை ஒரு மடங்கி இருந்த நிலையில் ஒருவன் இறந்திருக்கும் பொழுது அந்த பிரைமரி ரிலாக்சேஷன் என்பது வருவதற்கு முன்பாக அந்த கையை நீட்டவில்லை என்றால் அதன் பிறகு அந்த கையை நீட்ட முடியாது. அதனால 1 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் போயிருது. டெம்பரேச்சர் போன உடனே பிரைமரி ரிலாக்சேஷன் என்பது தலையில் இருந்து காலுக்கு பரவுகிறது. ரைகர் மார்டிஸ் மாதிரியே தான். ஆனா நிறைய பேர் இந்த பிரைமரி ரிலாக்சேஷன் வந்து இது பண்ணவே மாட்டாங்க, தெரியாது. சில டாக்டர்ஸ் மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இது பண்ணுவாங்க. அது எப்படின்னா அது உடல் முழுவதும் பரவுவதற்கு 1 மணி நேரம் ஆகிறது. உடலில் 1 மணி நேரம் தங்குகிறது. பிறகு 1 மணி நேரத்தில் அது மறைந்து விடுகிறது. அதனால் ரைகர் மார்டிஸ் என்பது ஆரம்பிப்பதற்கு அவன் இறந்து 4 மணி நேரங்கள் ஆகிறது. கணக்கு போடும்போது அந்த 4 மணி நேரத்தை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதை வச்சு நம்ம முன்னால கொண்டு போறதா பின்னால கொண்டு போறதா நம்ம கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கணும். அதனால பிரைமரி ரிலாக்சேஷன் என்பது தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரை வைக்கின்ற முதல் நிலை தளர்ச்சி என்பது முதல்ல உடம்பு வந்து விரைச்சி போறது. அப்படி விரைச்சி போன பிறகு அது மீண்டும் தளர்ந்து விடும். தளர்ந்து விடும் என்றால் முழுசா இதாகிறது, தளரும். ஆனா ரைகர் மார்டிஸ் என்பது ஏற்படுகிறது. ரைகர் மார்டிஸ்க்கு ஒரு சூத்திரம் உண்டு. அது ரூல் ஆஃப் 12 என்று சொல்லுவார்கள். அதாவது 12 மணி நேரம். அதுவும் தலையிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக முகம், நெஞ்சு, மேல் கை, வயிறு, அப்புறம் தொடை, கால், பாதம் என்று பரவுகிறது. அப்படி பரவுவதற்கு தலையிலிருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் போறதுக்கு it takes 12 hours. 12 மணி நேரம் ஆகிறது. 12 மணி நேரம் அது உடலில் தங்குகிறது. அது உடலில்
தங்கி அதற்கு அதே ஆர்டர்ல தான் மாறிடும். ஸோ தலையில மறைஞ்சு உடனே காய்கறியில மறைஞ்சு அதுக்கப்புறம் காலில் மறைஞ்சு போவாங்க. நீங்க போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா அது ரைகர் மார்டிஸ் பிரசன்ட் இன் ஆல் 4 limbs எழுதுவோம், இல்லாட்டி அப்பர் லிம்ஸ் மட்டும் எழுதுவோம், இல்லாட்டி லோயர் லிம்ஸ் மட்டும் எழுதுவோம். இதை வைத்துக்கொண்டு நாம் நேரத்தை கணக்கிட வேண்டியிருக்கிறது. ஏன்னா அப்பர் லிம்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பதான் ரைகர் மார்டிஸ் ஆரம்பித்து மேல் கையில் எல்லாம் ஆரம்பித்து கீழே பரவாமல் இருக்கிறது. அதனால 12 மணி நேரத்துக்குள்ளேயே அவன் இறப்பு நேரம் அமைகிறது. இறப்பு நேரம் அமைவதற்கு 12 மணி நேரத்துக்குள்ளேயே அமைந்துவிடுகிறது. ஆனால் உடல் முழுவதும் பறந்து விட்டால் 12 மணி நேரம் ஆகிறது. அது உடல் முழுவதும் இருக்கும். அதை எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால 12 to 24 hours சொல்லுவாங்க. ரைகர் மார்டிஸ் பிரசன்ட் இன் ஆல் 4 limbs அப்படின்னு எழுதிட்டு டைம் ஆஃப் டெத் எப்படி கொடுக்குறான் 12 to 24 hours அப்படின்னு. ஏனென்றால் அது ஏற்படுவதற்கு 12 மணி நேரம் ஆகிறது. அது உடம்பில் 12 மணி நேரம் தங்கும். இந்த இடைவெளியில் அவனுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இறப்பை எப்படி கணக்கிடுறாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்ல எப்படி கணக்கிடுறாங்கன்னா உடலில் ரைகர் மார்டிஸ் ஆரம்பித்து 12 மணி நேரம் ஆகி அதன் பிறகு 12 நேரம் உடலில் தங்கி அதன் பிறகு 12 மணி நேரத்தில் அது மறைகிறது. அது அப்பர் லிம்ஸ்ல மாத்திரம் அப்பர் லிம்ஸ் அண்ட் லோயர் லிம்ஸ்ல மாத்திரம் இருக்குன்னா தலை வரைக்கும் மறைஞ்சிருச்சு. அதுக்கு அவங்க எரர் ஆஃப் இது போட்டு அது ஒரு 4 hours அவங்க கொடுத்துக்கிடுவாங்க. 2 to 4 hours. இந்த கணக்கை வைத்துத்தான் நாம் ஒரு இறப்பின் நேரத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். டாக்டர்ஸும் இதை வச்சுதான் நிர்ணயிக்கிறாங்க. இதை ஷிஃப்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னவென்றால் இறந்தவுடன் உடலில் 1 மணி நேரம் சூடு இருக்கிறது, 3 மணி நேரம் அந்த பிரைமரி ரிலாக்ஸேஷனுக்கு ஆகிறது. ஆக மொத்தம் இந்த 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்தை நமக்கு தகுந்த போல் முன்னும் பின்னுமாக உபயோகித்து அதற்கு தகுந்த போல் இறப்பின் நேரத்தை முன்னோ பின்னோ கொண்டு போனோம் என்றால் சம்பவ நேரம் என்று சொல்லுகிறது அடிபட்டு போகிறது. புரியுதா உங்களுக்கு? சம்பவ நேரத்தை நாம் எப்படி இது பண்றோம்னா இந்த ரைகர் மார்டிஸ் வச்சுதான் டாக்டர் சொல்றாங்க. அந்த ரைகர் மார்டிஸை நம்ம எப்படி கெட் ஓவர் பண்றதுங்கிறதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கிறது. அதை வச்சும் நம்ம நேரத்தை கணக்கிடுகிறோம். அது டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்முடைய சாப்பிடும்போது வயிற்றுக்கு செல்கிறது, அது அங்கு ஜீரணம் அடைகிறது, அதன் பிறகு சிறுகுடலுக்கு செல்கிறது, பெருங்குடலுக்கு போகிறது, மலமாக தங்குகிறது, அதன் பிறகு வெளியேறுகிறது. இதை வைத்து கணக்கிடுகிறோம். டைம் ஆஃப் டெத்தை எப்படி நிர்ணயிக்கிறது என்பதற்கு இரண்டாவது இருக்கின்றது அவன் சாப்பிட்டு எவ்வளவு நேரத்தில் அவன் இறந்திருக்க வேண்டும் என்ற கணக்காகும். அந்த கணக்கு எப்படி வருது? ஒரு மனிதன் சாப்பிட்டால் முதல்ல இரைப்பைக்கு போகிறது. இரைப்பையை போனவுடன் அது கூழாக மாறுகிறது. அது அப்படியே கூழா போயிடும். அந்த கூழ்ல அந்த ஆசிட் இந்த மற்ற இது எல்லாமே கலந்து அது ஜீரணிக்கிறது. அந்த அதில் இருக்கின்ற புரோட்டீன் ஆகியவை எல்லாம் இதாகி அது அந்த கூழ்ல இதாகி ஜீரணிக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஜீரணிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? 4. நம்முடைய வயிற்றுக்குள் சென்ற பிறகு 4 மணி நேரத்தில் அது ஜீரணிக்கிறது. அது பிறகு அது வயிற்றிலிருந்து வெளியேறுகிறது. அது முழுவதும் வெளியேறுவதற்கு 6 மணி நேரம் ஆகிறது. அதன் பிறகு அது சிறு உடலில் தங்குகிறது 8 மணி நேரம். அதன் பிறகு அது பெருவுடலில் தங்குகிறது. அதன் பிறகு மலமாக வெளியேறுகிறது. சில சமயம்
ஸ்டமக் எம்டியா இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன் எம்டியா இருந்துச்சுன்னா அவன் ராத்திரியே செத்து போயிருக்கான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. ஏன்னா எல்லாம் எம்டி. ஜீரணம் என்பது இறந்த பிறகும் நடக்கும். ஏனென்றால் அங்கே அந்த சுரப்பிகள் இருந்து சுரந்த அந்த திரவங்கள் எவ்வளவு நேரம் இருக்கோ அது வரைக்கும் வந்து இதாகி, பட் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வைத்து டாக்டரிடம் எவ்வளவு நேரத்துக்கு முன்பு இறப்பு ஏற்பட்டு இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கிறோம். ஸோ இஃப் ஸ்டேஜஸ் இருக்கு ஜீரணிப்பதுலாம். அதில் முதல் ஸ்டேஜ் வந்து டோட்டலி ஃபுல்லி டைஜஸ்டட், இன்னொன்று வந்து செமி டைஜஸ்டட், மூணாவது வந்து பார்ஷியலி டைஜஸ்டட். இந்த 4 மணி நேரத்தை இதில் பிரிக்கின்றோம். அதுலேயும் உணவுப் பொருளுடைய தன்மையை பொறுத்து ஜீரணம் அமைகிறது என்று டாக்டர் சொல்வார்கள். அந்த உணவுப் பொருள் தன்மை என்னென்றால், அரிசி என்றால் அது 1 மணி நேரத்தில் ஜீரணித்து விடும். அதே போல் மட்டன் கிட்டன் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். அது வந்து இதாகிறது வந்து சிறுகுடலில் போய் தான் அது பிரேக் ஆகும். இங்கே வந்து ஃபேட் எல்லாம் பிரேக் ஆகாது. அதனால அதை பொறுத்து இருக்கிறது. ஒரு அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, சில சமயம் நிறைய வழக்குகளில் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கு. நான் ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு கறிக்கடைக்காரன் மிச்சம் பட்டுச்சுன்னா கறி சாப்பிடுவாங்கல்ல கறி சாப்பிடுவாங்கல்ல கேட்டுருந்தேன். அந்த பிபிபி எல்லாருமே என்னை இவர் கறியே கேட்டுட்டு இருக்காரு. நான் அவன் 3 நேரம் கறி சாப்பிடுவான், அதுலேயும் மிச்சப்பட்டுருச்சுன்னா அது அதிகமாக சாப்பிடுவான் அப்படின்னு கேட்டுருந்தேன். கடைசியில் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஒன்று கேட்டேன், ஒருத்தர் கறி நிறைய சாப்பிட்டானா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சாத்தியம் உண்டு இல்லை? ஆமாண்ணா. அங்கே வந்து அவனுக்கு இறப்பு ஏற்பட்டது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். அதனால அவனை நெஞ்சில் குத்தினான், அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் செத்தது வந்து ஹார்ட் அட்டாக், பிகாஸ் ஹிஸ் ஹேபிட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் மட்டன். அதனால அந்தந்த வழக்குக்கு தகுந்தாற்போல் அவன் உண்ணுகின்ற உணவு, அதனால் அவன் உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் ஆகியவை. நிறைய பேர் நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சாங்கன்னாவும் லிவர் பெருசாகி ஸ்பிளீன் பெருசாகிக்கிறோம், அது டிசீஸ் வந்துடும். ஒரு லிவருக்கோ ஸ்பிளீனுக்கோ டிசீஸ் அதனுடைய பரிமாணம் வந்து பெருசாகிடும், அதனுடைய வெயிட்டு சேஞ்ச் ஆகிடும், எல்லாமே இதாகிடும். அப்படி இருக்கும் பொழுது எந்த அடியும் இருக்காது உடல்ல, ஆனா ஸ்பிளீன் ரப்சர் ஆகிருக்கும். எந்த அடியும் இருக்காது, லிவர் ரப்சர் ஆகிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, காரணம் நாகர்கோவில் போதும். அதனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அவயவத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஒவ்வொரு அவயவத்தினுடைய நிலை அது எப்படி இருக்கிறது, அதனுடைய பரிமாணம் அது எவ்வளவு இருக்கணும், அதை பூராமே புத்தகத்தில் போட்டிருக்கோம். அது வெயிட் எவ்வளோ இருக்கணும், அது இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது பூராமே இருக்கும். அப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் தட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி எலும்பு முடியறதுக்கும் சில ஃபோர்ஸ் கூட சிலருக்கு போகும். என்ன அது வந்து எலும்பினுடைய அது அடர்த்தி, அடர்த்தி வந்து இதாக போயிடுச்சுன்னா சில ரைட் ஃபோர்ஸே போதும் உடஞ்சிக்கணும். ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே கேட்க முடியாது. அப்படி உடையக்கூடியது எது கேட்டீங்கன்னா அவங்களுடைய லாங் போன்ஸ் இருக்கின்ற இடம் தான் ஈஸியாக உடையும். அதே மாதிரி ஃபிங்கர் போன்ஸு அந்த மாதிரி உடையும். அதுக்காக தலையில் உடஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டாக்டர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால டாக்டரை கிராஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது அது தகுந்த கேள்விகளை அவர்களுக்கு போட்டோம் என்றால் சரியான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து யூ நோ தி சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சாரு அவன்
டாக்டர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பார்கள். நீங்க தப்பா ஏதாவது ஒரு வார்த்தையை உபயோகிச்சீங்க, டெக்னிக்கல் வேர்டை வந்து தப்பா உபயோகிச்சீங்கன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இவருக்கு சரக்கு இல்லை அப்படின்னு. அவன் இஷ்டத்துக்கு அவன் சொல்லுவான். அதனால பிஃபோர் கோயிங் தென் we should not use the proper words. அது இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது, தமிழ்ல யூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்தாற் போல் கேட்கணும். இப்பொழுது தலையில் ஒரு காயம் இருக்கிறது, தலையில் நெற்றியில் ஒரு காயம் இருக்கிறது, பின்பக்கத்தில் ஒரு காயம் இருக்கிறது. கீழே விழுந்தால் காயம் ஏற்படலாமா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் செய்ய முடியாதுமா. அது ஏன்னா எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சுதான். குப்புற விழுகிறான், விழுகும் போது தலையில பின்னாடி காயம் ஏற்படுச்சுன்னா ஏற்பட முடியாது. மல்லாக்க விழும் பொழுது இந்த காயம் ஏற்படுமா என்று கேட்டிருக்கீங்களா? நிச்சயமாக ஆமாம் என்றுதான் சொல்லுவார்கள். அதே மாதிரி குப்புற விழுந்தா இந்த காயம் ஏற்படுமா என்று சொன்னால் ஏற்படுமாம் என்று சொல்வார்கள். ஆனால் உச்சந்தலையில் இருக்கின்ற காயத்தை கீழே விழுந்தால் ஏற்படுமா என்று சொன்னால் ஏற்படவே மாட்டார், ஏற்பட முடியாது. அப்பொழுது என்ன கேள்வி கேட்கிறது? எப்படி கேட்பாங்க? ஓடும் பொழுது அவர் தலையை நிலையிலையோ எதிரையோ இடித்துக் கொண்டால் ஏற்படுமான்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அந்த சம்பவ இடத்தில் ஓடக்கூடிய சந்தர்ப்பமும் தலையை இடித்துக் கொள்ளக்கூடிய மரத்தினுடைய கிளையோ அல்லது வீட்டினுடைய வாசப்படியோ ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி நீங்க கேட்டு அதை தரவோடு இதை இது கூட ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கேட்கும் பொழுது இருக்கு. ஸோ டாக்டர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் விசுவலைஸ் த பொசிஷன். இந்த வழக்கில் இதுதான் அரசு தரப்பில் சொல்லப்படுகின்ற வழக்கு. இவனை கீழே விழுந்து கிடக்கும் பொழுது காலால் மிதித்ததால் இறந்ததாக சொல்லுகின்றார்கள். இதுக்கு எப்படி இது பண்றது? இல்லாட்டி கம்பால் தலையில் அடித்ததால் ஏற்படுகிறது என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு எப்படி சொல்றது? அதற்கு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய கேள்விகளை அமைத்து கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அவன் டாக்டர் ஒத்துக்க மாட்டேன் சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஸோ இந்த பிணம் இறந்தவுடன் கேட்கின்ற மாற்றங்களை வைத்து நேரத்தை கணக்கிடும் பொழுது மிக மிக முக்கியமானது பிணம் அழுகும் தன்மை. பிணம் அழுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகிறது, அது எப்படி அழுகிறது, அழுகும் நிலையில் இருக்கின்ற ஒரு பிணத்தை எப்படி இது பண்றது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் திங்ஸ். ஐ அம் டெல்லிங், நாட் தி எக்ஸாஸ்டிவ். இதுல வந்து முக்கியமானது மட்டும் சொல்றேன். ஒரு பிணம் வந்து ஒரு ஏரேட்டட் பேப்பர், ஒரு திறந்த வெளியில் கிடக்கும் பொழுது அதனுடைய அழுகும் தன்மை வேறு. ஒரு பிணமானது ஒரு குழிக்குள் கிடந்து அழுகும் பொழுது அதனுடைய அழுகும் தன்மை வேறு. ஒரு பிணமானது நீரில் விழுந்து அழுகும் தன்மை வேறு. அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஏரேட்டட் இதுல இருந்துச்சுன்னா அது அழுகுது. அந்த அழுகும் தன்மையை வைத்து ப்ராட் தான், அப்ராக்சிமேட்லி ரொம்ப தள்ளி தான் வரும். ஆனா பிணம் இறந்து ஒரு 3 நாட்களில் அந்த பிணத்தை கைப்பற்றுகின்றார்கள். அப்பொழுது அந்த பிணத்தில் ஈக்கள் மொய்த்திருக்கிறது. நீல நிற ஈ என்று சொல்வார்கள். அந்த ஈ முட்டை இடுகிறது. அந்த முட்டை இருந்து புழு வெளியேறுகிறது. அந்த புழு அந்த உடலை தின்று வளர்கிறது. அது வந்து கூட்டு புழுவாக இருக்கிறது. அதன் பிறகு அது வெடித்து பறந்து விடுகிறது. இந்த இதை வச்சு நம்ம வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ முட்டையிடுவது, அதிலிருந்து புழு வருவது, அந்த புழு எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்து இருக்கிறது, அந்த புழுவினுடைய தன்மை, இதை வைத்து லேப்ல அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க இத்தனை நாள்னு சொல்லுவாங்க.
3 to 5 days 3 to 4 days அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் வளரணும்னா 2 நாட்கள், ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா 3 நாட்கள், அது முழு வளர்ச்சியும் அடைந்திருந்தால் 5 நாட்கள் அப்படின்னு இருக்கு இந்த கணக்கு. அந்த கணக்கை வைத்து சொல்லலாம். இல்லை அது ரொம்ப அழிய போச்சுன்னா உங்களோட ஒவ்வொரு அவயவமும் அழுகும் பொழுது அது முதலில் பெரிதாக வீங்குகிறது, அதன் பிறகு அது சுருங்கி விடுகிறது, அதன் பிறகு அது ஒன்றும் இல்லாமல் போகிறது. இதனுடைய தன்மைகளை வைத்து நீங்கள் அது எத்தனை நாட்கள் முன்பு என்று சொல்ல முடியும். அந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க டைமிங்லாம். அதில் எப்படின்னா மூளை வந்து மிக முக்கியமான ஒன்று. மூளை வந்து சுகாதாரமாக ஒரு மூளை ஆட்டுக்கடையில் போய் ஆட்டு மூளை வாங்கி கொண்டு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு 12 மணி நேரம் இல்லை 13 நேரத்தில் தனியாக போயிடும் ஆட்டு மூளை மட்டும். அதே மாதிரி மனுஷ மூளைக்கும் அது மாதிரி ஸ்டேஜஸ் உண்டு. ஒரு மனிதனுடைய மூளை, அதாவது வளர்ந்த மனிதனுடைய மூளை, சைல்டுக்கு வேற மாதிரி, வளர்ந்த மனிதனுடைய மூளை ஒரு 2 நாளில் அது கொலகொல என்று மாறிவிடுகிறது, 3 நாட்களில் அது திரவமாகி விடுகிறது. இந்த மண்டை ஓட்டில் இருக்கிற சுவிட்சஸ் வந்து விலகிவிடும், அதன் வழியாக அந்த திரவம் வெளியேறிவிடும், அந்த மண்டை ஓட்டில் காலியாக போய்விடுகிறது. புரியுதா? ஸோ பிரெயினை வந்து எழுதுவாங்க, இட் இஸ் பல்பி அப்படின்னு எழுதுனா 2 நாள் ஆச்சுன்னு அர்த்தம், 2 to 3 நாள். லிக்விஃபைட் அப்படின்னு எழுதுனா 4 to 5 நாள் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓடி போயிடுச்சுன்னு சொன்னால் 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இதை வந்து இதுபடி நம்ம வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு மனிதன் எப்பொழுது இறந்திருப்பான் என்பதை அவனுடைய மூளையினுடைய அழுகும் நிலையை வைத்து நம்மால் சொல்ல முடிகிறது. மூளையினுடைய அழுகும் நிலை எப்படி இருக்கிறது என்றால் அது 2 நாட்களுக்குள் அது கொலகொலா என்று ஆகிவிடும். அதுக்கு பல்பி என்று எழுதுவார்கள். 2 நாட்களுக்கு முன்பு அது வந்து திரவமாக மாறிவிடுகிறது. அதன் பிறகு அந்த மண்டை ஓட்டினுடைய அந்த சுவிட்சர் என்று சொல்லுவார்கள், அது வந்து விலகி விடுவதா, அது தண்ணீராக வெளியேறி விடுகிறது. அதனால அது காலியாக போயிடுது. அதே மாதிரி ஒரு அவயவம் இருந்தால் அந்த அவயவத்தை அது எத்தனை நாட்களில் அதனுடைய அதனுடைய ஷேப் வந்து இல்லாமல் போயிடும்ங்கிறது இருக்கு. இப்போ கிட்னின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 5-10 நாளில் அதனுடைய ஷேப் இருப்பாங்க, அது மாறிவிடும். அதே மாதிரி நிறம் மாறிவிடும், பச்சை நிறமாக மாறிவிடும். அந்த மாதிரி 5 நாளில் எல்லாமே மாறிவிடும். அதுக்கப்புறம் வந்து அது பெருசாக வீங்கி இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே சுருங்கிருக்கும். அப்படியே ஒவ்வொரு அவயவத்துக்கும் உண்டு. ஒவ்வொரு அவயவத்திற்கும் இத்தனை நாட்கள் வரை அது வீங்கும், அதன் பிறகு மீண்டும் சுருங்கும், அதன் பிறகு அது தன்மையை இழந்து விடுகிறது. அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு போய்விடுகிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில படங்கள்லாம் 2 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சுலாம் எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது அதனுடைய நிறையை வைத்து உள்ளுறுப்புகளை வைத்து, ஏனென்றால் வெளியே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சில உடலில் இருக்கும். சரி, அதற்கு வந்து என்னன்னா இந்த மம்மிஃபிகேஷன் சொல்லுவார்கள். அதாவது பிணமானது ஒரு வெயிலில் கிடக்குது, அது சூடான மண்ணுக்குள் கிடக்குது. கிடக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம் உடலில் உள்ளிருக்கின்ற அந்த அதாவது கொழுப்பானது இலகி மேலே ஒரு படி படர்ந்து விடுகிறது. படிந்த உடனே என்னாகும், மேலே வந்து பாடமாகி விடுகிறது. அது வந்து அழுகாது. பார்த்தீங்கன்னா ஆண் பாடமா அப்படியே இருப்பான், ஆனால் உள்ள ஒன்று இருக்காது. அது அடிக்கி போயிருக்கும், வெளியே போயிருக்கும், இது பண்ணியிருக்கும், அது இல்லை. அதனால் மண்மிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள், அடிப்புக்கயிறு என்று சொல்வார்கள். அது எறும்பாக மாறுகின்ற நிலை எவ்வளவு இருக்கிறது. அதில் அணிந்திருக்கின்ற உடைகள் அவைகள் முழுவதுமாக மக்கி போவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பதெல்லாம் இருக்கிறது.
ஒரு வழக்கில் அவன் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் செத்தான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தான் நாகர்கோவிலில். அந்த டாக்டர் நான் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிராஸ் பண்ணி சடனாக அவர் கேட்டார், டாக்டர் ஆரியோ இன் சென்ஸ் அப்படின்னாரு. என்ன ரொம்ப பயப்படுறீங்களா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னு. என்ன அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்கள் ஆமாம்மான்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. நான் 2 வருஷம் தள்ளி கொண்டு போயிடுறேன் டெத்தை, 2 வருஷம் தள்ளி கொண்டு போகிறேன். ஏன்னா அவர் மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அந்த மக்கி போயிடுச்சு. அது காட்டன் வந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போயிருக்குது. அதெல்லாம் கண்டு இந்த இது ஜட்டி போட்டிருக்கா, அந்த ஜட்டியினுடைய விளிம்பு மட்டும்தான் இருக்கு, அந்த மேலே பேண்ட் அது மட்டும்தான் இருக்கு, அந்த துணி பகுதியெல்லாம் காணும். அப்ப என்ன ஆயிருக்கும், பல வருஷங்கள் ஆகிவிட்டது. அவன் அந்த குழந்தை கொண்டாந்து விட்டுக்கிட்டே 2 மாசம் முன்னாடிதான் அவனை விட்டாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல ஒவ்வொரு பொருளுக்கும் அது வந்து அழுகின்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகிறது, இடமாறுதலுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகிறது, அதன் பிறகு அதனுடைய உருமாறுதலுக்கு எவ்வளவு நாள் ஆகிறது, அது காணாமல் போவதற்கு எவ்வளவு நாள் ஆகிறது. இதுல ரொம்ப ஈஸியா காணப்படுறது வந்து குடல் இடம் போன்ற பகுதிகள். ரொம்ப கடைசியா போறது எதுனா ஹார்ட் தான். ஹார்ட் கேன் பி ரெகக்னைஸ் ஈவன் ஆஃப்டர் 6 months. 6 monthsக்கு அப்புறம் கூட ஹார்ட்டை வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்ண முடியும். அந்த ஷேப்ல அப்படியே தான் இருக்கும். மற்ற எல்லாமே அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது கிட்னி. மற்ற எல்லாமே அதுக்கு முன்னாடியே எல்லாம் அடிக்கடி. அதுலேயும் டிசீஸ்டாக இருந்துச்சுன்னா லிவர் டிசீஸ் அப்படின்னா இன்னும் மோசம். அதனால டைம் ஆஃப் டெத் என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டியிருக்கும் பொழுது இந்த அழுகும் தன்மையை வைத்து நாம் சொல்கின்றோம். அடுத்ததாக மிக முக்கியமானது காயங்கள். காயங்களை பொறுத்து தான் எல்லாமே. மரண கேஸ் காயத்தை வச்சுதான். காயங்கள் எத்தனை வகைப்படும் என்பது மிக மிக முக்கியம். காயங்கள் வந்து கண்விய காயங்கள், தட் இஸ் கன்ஃபியூஷன். சிராய்ப்பு காயங்கள், உடைந்த காயங்கள், அவை அப்ரேஷன்ஸ். சிதைந்த காயங்கள், லாசரேஷன்ஸ். கிழிந்த காயங்கள் அல்லது வெட்டு காயங்கள், இன்சைட் தி wound ஆர் கட் இன்ஜரிஸ். அதன் பிறகு ஒரு கேட்டகரி இருக்கிறது, நிறைய பேருக்கு தெரியாதது, இன்சைட் லுக்கிங் wound. எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மேடம். எல்லாம் சொல்லிட்டேனா? இந்த காயங்கள்லாம் எப்படி ஏற்படுகிறது? இந்த காயங்கள் எந்த விதமான ஆயுதத்தால், அதற்கு எந்த பகுதியினால் ஏற்படுகிறது என்பது ஃபண்டமெண்டல் ஒன். சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. இதுல ரொம்ப முக்கியமானது ஆயுதங்கள். ஆயுதங்கள்ல வந்து ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு விதமான காயங்களை ஏற்படுத்துகிறது. அந்த ஆயுதங்களை கிளாசிஃபை பண்றோம். அதே மாதிரி இந்த காயங்களை கிளாசிஃபை பண்றோம். அதாவது சிம்பிள் இன்ஜரி, கிரீவியஸ் இன்ஜரி என்று என்டேஞ்சரிங் தி லைஃப் அப்படிங்கிறது ஒண்ணு. அது ஜாஸ்தி மர்டர் கேஸ்ல மட்டும்தான் வரும். இந்த 3 கேட்டகரி வந்துருக்கு. இதுல வந்து சாதாரண ஆயுதங்கள், கொடும் ஆயுதங்கள். கொடும் ஆயுதங்கள் என்பது ஐபிசியில் டிஃபைன் ஆகுது. அதே மாதிரி கொடுங்காயங்கள் என்பதும் ஐபிசியில் டெபினிஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆயுதங்களில் கத்தி இருக்கிறது, வாள் இருக்கிறது, வேல் இருக்கிறது, கம்பு இருக்கிறது, மற்றும் ஆயுதங்கள்லாம் இருக்கு. இதை வச்சு இன்ஜரியை கனெக்ட் பண்ணி அதனுடைய இதை வச்சு ஐ விட்னஸை நீங்க பாசிட்டிவ் போடணும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு கேஸ்ல ஒரு இன்ஜரி இருந்துச்சுன்னா அந்த இன்ஜரி எந்த விதமான ஆயுதத்தால் எப்படி ஏற்பட்டிருக்க வேண்டும், அப்படி ஏற்படும் பொழுது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க வேண்டும்,
அது கண்ணுற்ற சாட்சி சொல்லுகின்ற நிலையில் அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்க முடியுமா? அப்படி ஏற்பட்டிருக்க முடியும் என்று சொன்னால் அந்த கண்ணுற்ற சாட்சியை நாம் நம்ப வேண்டியது இல்லை. ஏன்னா அது கிளியரா சொல்லிடும். அதனால இந்த கிளாசிபிகேஷன் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆயுதங்கள், அதாவது ஆயுதங்களில் என்னென்ன ஆயுதங்கள்லாம் இந்த கிளாசிஃபை 324 323க்கு இருக்கிற வித்தியாசத்துல அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 325 and 326 கொடுங்காயங்கள் சாதாரண ஆயுதத்தால் ஏற்படுத்துவது, கொடுங்காயங்கள் இப்ப கொடுமையான ஆயுதங்களால் ஏற்படுது. அது என்னன்னா கிளாசிபிகேஷன் இருக்கிறது. கத்தி வந்து கத்தியால வெட்டினோம்னா இது பண்ணோம்னா அது 324. கம்பளால் அடிக்கிறோம் அது 323. ஒருத்தன் பல்லுனால கடிச்சானா என்ன வரும்? Why it is a deadly weapon? It is not a knife. பல்லை எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா it is a cutting instrument. அத பல்லால் கடித்து நீங்க துண்டிக்க முடியும். பல்லால் கடித்து துண்டிக்க முடிகிறது. அதனால் பல்ல வந்து டெட்லி வெப்பன். அது மாதிரி இது அப்போ பல்லால் கடித்தால் எந்த விதமான காயங்கள் ஏற்படும்? கத்தியால் குத்தினால் எந்த விதமான காயங்கள் ஏற்படும்? கம்பினால் அடித்தால் எந்த விதமான காயங்கள் ஏற்படும் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காயத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு நீளம், அகலம், ஆழம் ஆகியவை இருக்கிறது. இந்த ஆயுதத்துக்கும் அதை ஏற்படுத்தக்கூடிய பரிமாணம் இருக்கிறது. அது எதை எப்படி இருக்கிறது என்பது தெரியும். கத்தி இருக்கிறது. இந்த கத்தி இது கத்தியினுடைய நீளம், இது கத்தியினுடைய அகலம், இது கணம் இருக்கிறது. கத்தியினுடைய கணம். இதில் ஒரு காயம் இருக்கிறது. இந்த காயத்தில் இது எப்படி ஏற்படுத்துகிறது? இப்போ கத்தியை வச்சு குத்தனம்னா என்ன? இந்த போர்ஷன் உள்ள போயிடும் இல்லையா? இந்த போர்ஷன் உள்ள போயிடும். கத்தியினுடைய நீளம் காயத்தினுடைய ஆழத்தை குறிக்கிறது. கத்தியினுடைய அகலம் காயத்தினுடைய அகலத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் கத்தியின் நீளத்தை ஏற்படுத்துகிறது. கத்தியினுடைய கணம் அகலத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கத்தியை குத்தினோம் என்றால் கத்தியினுடைய நீளம் அந்த காயத்தினுடைய ஆழத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கத்தியால் குத்தும் பொழுது அந்த கத்தியினுடைய அகலம் அந்த கத்தியினுடைய நீளத்தை ஏற்படுத்துகிறது. அது அதனுடைய கணம் அதனுடைய அகலத்தை ஏற்படுத்துகிறது. This is how injuries are caused. இதுல வேரியேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ இந்த கத்தி எப்படி உபயோகித்தார்கள், இல்ல அந்த கத்தியில எத்தனை வகைப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி காயங்கள்லாம் எப்படி ஏற்படுகிறது என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த கத்தியை குத்தும் பொழுது we call it as a stab injury. Stab injury is caused by sharp edged weapon. இந்த sharp edged weaponல கத்தியில பல வகை இருக்கிறது. கத்தியில வந்து பிச்சுவா கத்தி என்பது ஒரு முனை கூறாக இருக்கிற கத்தி, சூரி கத்தி என்பது இருமுனையும் கூறாக இருக்கின்றது. அப்படி ஒரு முனை கூறாக இருக்கின்ற கத்தி எந்த விதமான காயத்தை ஏற்படுத்தும்?
இருமுனையும் கூறாக இருக்கின்ற கத்தி எந்த விதமான காயத்தை எடுத்துள்ளது வித்தியாசம் இல்லை. ஒரு முனை கூறாக இருக்கின்ற கத்தியில் ஒரு பக்கம் மட்டும்தான் இன்சைஸ்டா இருக்கும், இன்னொரு பக்கம் இன்சைஸ்டா இருக்காது. ஆனா இருமுனை கூரையில ரெண்டு பக்கமே இன்சைஸ்டா இருக்கும். அது மாதிரி வெப்சைட் அதாவது பிளந்த காயமாக இருக்கிறது. அந்த கத்தியினுடைய குத்தும் பொழுது அந்த கத்தியை இழுக்கிறான். இழுக்கும் பொழுது என்ன ஆகும், இந்த நீளம் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடும். தெரியுதா? கீழே போயிடும். இது எந்த பக்கம் போகுதுங்கிறது that is called tailing. இப்போ ஒரு அருவாளால வெட்டுறான், வெட்டி அருவாளை இழுக்கிறான். இழுக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு காயம் இழுத்துக்கிட்டே போகுது. that is called tailing. அந்த டெய்லிங்கை வச்சு எந்த திசையிலிருந்து இந்த காயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியும். எப்படி அந்த டெய்லிங்கை வைத்து எந்த பக்கத்தில் இருந்து காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். அந்த டெய்லிங்கை வைத்து இப்போ கீழ் நோக்கி குத்தினானா மேல் நோக்கி குத்தினானா என்பது உண்டு. இப்போ இப்படி குத்தினோம்னா இப்படி இழுக்கும் பொழுது மேலே, இப்படி குத்தும் பொழுது கீழே குடிதான் எடுப்பாங்க, கீழே வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வழக்குகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் ஒரு கேஸ் நடத்தினேன். அதில் அப்பா கட்டி பிடிச்சிக்கிறான், பையன் குத்துறான், ஒரே ஒரு இன்ஜுரி, அதில் செத்து போயிடும். நான் கேட்குறேன், எப்படியா பிடிச்சிக்கிட்டான்? அப்பா முன்னால் இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு. ஆமாம், முன்னால் இருந்தால் பிடிச்சிக்கிட்டான். அது ஜட்ஜு ரொம்ப இது. அவர் என்னன்னா ஆபிசேர கட்டி தழுவி கொண்டானான்னு கேட்டார். ஆமாண்ணா. அப்படி குத்தம் இருக்கும் பொழுது இந்த பையன் அவனுக்கு பின்னாடி, அதாவது குத்துப்பட்டவனுக்கு பின்னாடி குத்துறாங்க, தலைக்கு மேலே ஒங்கி குத்துறான் அப்படின்னு. ஆமாம், பின்னால் இருந்து தான் குத்துனான் அப்படின்னா. ஆனால் அவனுக்கு இருந்த இன்ஜுரியோ இந்த இடத்துல இன்ஜுரி. How can it be caused? ஆனால் அவர் தூக்கு கொடுத்தாரு. It went to the High Court. They passed strictures against him and he should not give a. அவர் என்ன செஞ்சாரு, இப்படி அதை இந்த மாதிரி ஏற்படுத்திக்க முடியாது அப்படின்னு அப்பா விடுதலை பண்ணிட்டு பையனை விட்டு. அதனால இப்போ அது எதா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு விஷுவலைஸ். ஒரு வெட்டினா அப்படின்னு சொன்னா இந்த சைட்ல இப்படி வெட்டினா என்ன ஏற்பட்டிருக்கும், எப்படி காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ நமக்கு சாதகமா எப்படி இதை எடுத்துக்கிறது, அதற்கான அங்க என்னென்ன இருக்கிறது என்று பார்க்கணும். இப்போ டெய்லிங் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம சொல்றோம். இப்போ இங்கிருந்து இந்த இடத்துல ஒரு காயம் இருக்கு, இப்படி இருக்கு, ஏன் வலது கையில் இருந்தால் இடது பக்கம் வெட்டினாங்க. ஆனால் டெய்லிங் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா வலது பக்கம் இருந்தால் வெட்டிட முடியும். ஸோ த ஐ விட்னஸ் பிகம் ஃபால்ஸ். எப்படி ஃபால்சிஃபை பண்ணுறோம்னா அவனுடைய எந்த பக்கம் இருந்து வெட்டலாம் அப்படிங்கிறத வச்சு அவனுக்கு ஃபால்சிஃபை பண்ணுறோம். இப்போ இது கத்தி. அது இல்லாதபடிக்கு அதில் ஒரு அதாவது ஒரு கூர்மையான ஸ்டம்ப் சொல்றாங்கல்ல, கிரிக்கெட் விளையாட ஸ்டம்ப், அந்த மாதிரி இது பூரா மடுங்கான பகுதிகள். இது மாத்திரம் கூர்மையா இருக்கு. இதை வச்சு குத்தும் போது என்ன இன்ஜுரி வரும்? சொல்லலாம் இது தெரியலன்னா என்னதான் கேட்கணும். This is laceration, sir. Punching or penetrating wound. Penetrating wound or punctured wound. ஏனென்றால் இதனுடைய ஓரங்கள்லாம் சீராக இருக்காது. அதாவது கட் இன்ஜரி, ஸ்டாப் இன்ஜரி, இதுல எல்லாம் என்னன்னா அந்த ஓரங்கள் சீராக இருக்கும். ஏனென்றால் அது வெட்டி கொண்டு போகிறது. வெட்டி பிளேடை வச்சு கிழிச்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த தோல் அப்படி கிழிஞ்சு, அதனால தான் அது கிழிந்த காயம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, கிழிந்த காயமாக இருக்கும் பொழுது அது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது, இதை ரெண்டையும் எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்? டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்?
இதை கிளாஸிஃபை பண்ணும்போதுன்னா ஓரங்கள் சீராக இருந்தன, அது வந்து போய் என்டர் இன் எ பாயிண்ட் இருக்கும். இதை கத்தியினுடைய கூர்மையான போது ஒரு இடத்துல போய் அது பாயிண்டா நிற்கும். இதுல வந்து அப்படி பாயிண்டா நிற்காது, அது மொட்டையா நிற்கும். இதுதான் அது வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது அதை எழுதும் பொழுது அந்த டாக்டர் என்ன எழுதுவான், அதனுடைய ஓரங்கள் சீராக இருந்தது, அந்த ஓரம் வந்து ஒரு புள்ளியில் போய் முடிந்தது அப்படின்னு எழுதுவோம். இதுல வராது. ஆமா, இந்த பாயிண்ட் போய் அதான் இது வந்து உள்ள போய் ஒரு புள்ளியில் முடிகிறது. அது டெய்லிங் இஸ் டிஃபரண்ட். அது கத்தி இருந்த பிறகு வெளியிடுது. டெய்லிங் வந்து கத்தி வெளியே வரும் பொழுது ஏற்படுகிறது. இது வந்து கத்தி குத்தம் பொழுது ஏற்படுகிறது. கத்தி குத்தம் பொழுது ஒரு இடத்தில் போய் முடிந்து அதன் பிறகு வெளியே வருகிறது. தெரியுதா? கத்தி வந்து குத்தி ஒரு இடத்துல போய் முடிந்து அதன் பிறகு வெளியே வருகிறது. வெளியே வரும் பொழுது அந்த தோலை இழுக்கும் பொழுது அது அந்த இடத்துல டெய்லிங் இருக்கு. டெய்லிங் எப்போ ஏற்படுதுன்னா வெளியில தான் ஏற்படுது, உள்ள டெய்லிங் இருக்காது. வெளியில மேலாப்புல தான் இருக்கும். ஏன்னா கத்தி வெளியில வருது இல்லை, வெளியில வரும்போது அது அதனால என்ன செய்வோம், அது பாயிண்டிங் அதே பாயிண்ட் வந்து அது முடிகிறது அப்படின்னு எழுதுறோம். இதில் வந்து சிங்கிள் எஜ்ஜு டபுள் எஜ்ஜு எப்படி ஒரு பக்கம் சீராக இருக்கிறது, மற்றொரு பக்கம் இது வெட் ஷேப்டாக இருக்கிறது என்று எழுதுவோம். அதை வைத்து அந்த வெப்படை நம்ம ஐடென்டிஃபை வெப்படை ஐடென்டிஃபை பண்ணும்போது வெப்படை சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஜுரியை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். You have to classify the injury so that you can change the weapon. If you classify the weapon so that whether the injury is shooting இல்லைன்னா நம்ம எப்படி அதை கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம நிர்ணயித்து கொள்வோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து நிறைய பேர் இது பண்ணுறது கிடையாது. அனதர் திங் இது பஞ்சர் ஒன்று வந்து இது பண்ணும்பொழுது இந்த ரெண்டு பக்கமே சீராக இருக்காது. இதில் எப்படின்னா மோஸ்ட்லி பஞ்சர் wound நீளமும் அகலமும் சரியாக இருக்கும். அது வேணா உண்மையாக இருக்கும் பொழுது அதனுடைய விட்டம் சரியாக இருக்கணும். அதனால அந்த காயத்தினுடைய நீளமும் அகலமும் ஒன்றாக இருக்கும். அது ஒன்றாக இல்லைன்னா அது லீனியர், அது வந்து நீளமான காயம். அது நீளமான காயம்னா கத்தியினால் ஏற்பட்டிருக்கணும், வெளுச்சிக்கலாம் ஏதாவது. அது வந்து ஓரங்கள் சரியாக இருந்துச்சுன்னா இது அப்படி இல்லைன்னா இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இதில் வந்து பஞ்சர் ஒன்றில் நீளமும் அகலமும் ஒன்றாக இருக்கும். இப்போ இந்த நீளம் எப்படி ஏற்படுகிறது, அகலம் எப்படி ஏற்படுகிறது, ஆழம் எப்படி ஏற்படுகிறது, நீளமும் அகலமும் எந்த காயங்களில் ஒன்றாக இருக்கும், எந்த காயங்களில் வித்தியாசப்படும் என்பதை வந்து இதில் வந்து டைரக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தன் குத்தும் பொழுது அல்லது வெட்டும் பொழுது எந்த டைரக்ஷன்லேருந்து குத்துனா வெட்டினாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி சொல்லும் பொழுது இந்த டைரக்ஷனை பொறுத்து இது பண்ணும் பொழுது இந்த இது வந்து ஒருத்தன் இப்படி குத்தும் பொழுது நேராக போகுது, என்ன ஹாரிசான்டல் அந்த இது ஒன்று ஒப்ளிக்னா கொஞ்சம் சாய்ந்து போகும், வெர்டிக்கல்னா கீழிருந்து மேலே போகுது. அந்த மாதிரி அந்த வெர்டிக்கல் ஹாரிசான்டல் ஆர் ஒப்ளிக் அப்படின்னு அந்த இன்ஜுரியில் எழுதுவாங்க கிளாசிஃபிகேஷன். அதை வைத்து நீங்கள் அந்த காயமானது எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். அதனால கிளாஸுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி இன்ஜுரி, வாட் இஸ் த வெப்பன் இஸ் யூஸ், வாட் இஸ் த ஓவர்டேக் கிவன். இது மூணை கம்பைன் பண்ணி நீங்கள் கிராஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு யூ ஆர் கெட்டிங் தி ரிசல்ட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பாதி பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வித் ரிகார்ட் டு த இப்போ வந்து கம்புனால் அடிக்கிறாங்க. கம்புனால் அடிக்கும் பொழுது என்ன ஆகும், கம்புனால் அடிக்கும் போது இந்த தோளானது சிதைந்து விடுகிறது, அங்கு கிளியப்படவில்லை, அது சிதையுது.
சிதையும் பொழுது என்னது லாசரிட்டல் இன்ஜுரி என்று ஏற்படுகிறது. அதுக்கும் நீளம், அகலம், ஆழம் ஆகியவை இருக்க வேண்டும். இப்போ அதுல ஆழம் இல்லை, நீளமும் அகலமும் ரொம்ப சிவியர். அப்போ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி இன்ஜுரி? அதை என்னன்னு சொல்லுவாங்க? That is nothing but abrasion. அப்ரேஷன்ங்கிறது மேலெழுந்து வரையான ஒரு சிதைந்த காயம் தான் அது. அதில் சிதைஞ்சு போய் தான் இருக்கும், உரசிக்கு போயிருக்கு. அதே ஆழமாக போயிடுச்சுன்னா லாசரேட் இன்ஜுரி. அதனால சில சமயம் அப்ரேஷனாக தான் இருக்கும், ஆனால் அவன் லாசரேஷன் போயிருப்பான். ஏன்னா கம்பினால் அடித்தான்னு இருக்கும். கம்பினால் அடித்தா ஆப்ரேஷன் வர்றது கஷ்டம். ஏன்னா the force and the contact and the place which came to the contact இதெல்லாம் வச்சு தான் காயம் ஏற்படுகிறது. காயம் எப்படி ஏற்படுதுன்னா அவனுடைய பொருளுடைய தன்மை, அதாவது ஒரு கட்டைனா அந்த கட்டை சின்ன கட்டையாக இருக்கலாம், பெரிய கட்டையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், இல்லை இரும்பு கம்பியாக இருக்கலாம். அதனுடையது அதில் படுகின்ற அந்த இடம், அது உடம்புல எந்த இடத்துல படுதோ அது அதை வச்சு அந்த இது வந்து ஏற்படுகிறது. அதே இதில் வந்து பேட்டர்ன் இன்ஜுரிஸ்னு உண்டு. பேட்டர்ன் இன்ஜுரிஸ் எப்படின்னா சைக்கிள் செயின் பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் செயினை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைக்கிள் செயினை வைத்து அடிக்கும் பொழுது எந்த விதமான காயம் ஏற்படுகிறது? ஒரு கட்டையால் அடிக்கும் பொழுது எந்த விதமான காயம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. அந்த கட்டையில் ரீப்பர் கட்டை இருக்கும், சாதாரண கட்டை இருக்கும். அதெல்லாம் எப்படி ஏற்படுகிறதுனா இப்போ அந்த சைக்கிள் செயின் அல்லது கட்டை அல்லது இது அதனுடைய வெளி இது எப்படி இருக்கோ, பேட்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடலில் ஏற்படுகிறது. இப்போ சைக்கிள் செயின்ல வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், திருக்குள்ள ஓட்டையா இருக்கும். அது அந்த சட்டம் இப்படி இருக்கும். இதுல இந்த பகுதி பட்டால் எப்படி இருக்கும்? இப்படி இணையான இரண்டு கோடுகளாக இருக்கும். இந்த பகுதி பட்டால் பஞ்சடாக இருக்கும். தெரியுதா? அதனால இந்த சைக்கிள் செயின்ல எப்படி விடுங்க? இப்போ ரீப்பர் கட்டையில் அடிச்சாங்கன்னா பேரலா ரெண்டு கோடு. இப்போ அதே இது லத்தி, போலீஸ் லத்தியில் அடிச்சாங்கன்னா அது சிங்கிள் இதாக தான் வரும். அதனால வாட் டைப் ஆஃப் வெப்பன் வாஸ் யூஸ்டு கேன் பி கிளாரிஃபைட் த்ரூ த இன்ஜுரி. இன்ஜுரி எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது, வெளி காயங்கள் எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பதை வைத்து என்ன விதமான ஆயுதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பது தெரியுதா? அதனால என்ன ஆயுதம் உபயோகித்தார்கள், அதை எப்படி உபயோகித்தார்கள், அதனுடைய இது இப்போ இது நீனாவரம் எல்லாமே இருக்கு. தெரியுதா? இப்போ ஒருத்தன் வந்து நெஞ்சில் குத்தினான் அப்படிங்கிறான். நெஞ்சில் இந்த கிளாவிக்கல் இதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல இருந்து ஒரு 2 அங்குலத்துக்கு குத்திருக்கான். இதை வந்து அப்படியே போயிடுது. அந்த குத்து போய் அது வந்து டயஃப்ராமை கிழிச்சு லிவரை கிழிச்சு போயிடுது. இவ்வளவு நீளத்துக்கு இவன் ஒரு பென் நைஃபை வச்சு குத்தனாங்கிறான். பென் நைஃபை வச்சு அவ்வளோ ஆழத்துக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்த முடியுமோ? அது முடியாது. அது வந்து அதை அப்பா போய் சொல்றான் அப்படின்னு ஆயிடும். அதனால நான் என்ன ஆயுதம் உபயோகித்தார்கள் அப்படிங்கிறது இது. நான் ஒரு கேஸ் நடத்தும்போது இந்த டாக்டர் வந்து எப்படின்னா வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அவன் ப்ராசிக்யூஷனுக்காகவும் சொல்ல மாட்டான், டிஃபென்ஸுக்காகவும் சொல்ல மாட்டான். அவ்வளோ ஒரு 14 பேருக்கு லைஃப் சொல்லிட்டாரு. 14 பேருக்கு லைஃப் ஊரே அழுதுகிட்டு வெளியில. இன்னொரு கேஸ் நீ நடத்திதான் தீரணுங்கிறத நான் நடத்திக்கிறேன். எங்கள் சீனியர் பொறுத்தவரை வந்துருக்கு. நான் அந்த நைஃபை தூக்கி போட்டு அந்த நீ எல்லாம் அகலமெல்லாம் கேட்குறேன். அவர் ஜட்ஜு நீங்கள் டைரக்டாக ஒரு கொஷின் கொடுங்க அப்படின்னு.
நான் டைரக்டா போடுறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்க வேணா போடுங்க அப்படின்னு. சரின்னு அவர் கேட்டாரு, இந்த கத்தியெல்லாம் அந்த காயம் வருமான வராதுன்னா வேற வழியே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய காயம், நீளமான காயம். அது வந்து அதே மாதிரி சில சமயம் என்ன சொல்லுவாங்க, சில கத்தியை வந்து அந்த காயத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா அது காயம் வந்து சுருங்கி இருக்கும். அது டாக்டர் என்ன சொல்லுவாரு, தோலானது எப்பவுமே சுருங்கு தன்மை உடையது, அது அந்த மாதிரி சுருங்கிடுச்சுமா. அப்போ நீங்க எப்படி கிராஸ் பண்றது? அதனால இந்த காயங்கள் அந்த கத்தி அல்லது கம்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கிராஸ் பண்ணும். கம்புல வந்து முள்ளு இருக்கிற கம்பு இருக்கும், அப்படி இருக்கிற கம்பு வந்து வேற மாதிரி காயத்தை ஏற்படும். அதில் கூட பஞ்சர்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த முள்ளு குத்துன இடமெல்லாம் தனியாக இருக்கு, மற்ற இடத்துல எல்லாம் தனியாக இருக்கும். அதே மாதிரி கட்டையில் வந்து விறகு கட்டையில் அடித்தோம்னா அது வேற மாதிரி காயம் வரும். அதனால ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் எப்படி காயங்கள் ஏற்படுகிறது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதனால அடிச்சா சொன்னால் அடித்தா எப்படி காயம் வந்துருக்கும், அந்த மாதிரி காயம் இருக்கா, இல்லைன்னா இதை எப்படி கிராஸ் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி காயம் இல்லைங்கிறது எப்படி கிராஸ் பண்ணுறது. This is the simplest one. நீளம் ஜாஸ்தி இருக்கும், அகலத்தையும் காட்டிலும் நீளம் அதிகமாக இருக்கும். அப்பதான் அது லீனியராக இருந்தால் தான் அது. அந்த நீளம் வந்து எப்படி எப்படி இல்லை, அதே அந்த நுனி மத்திரம் வச்சு படிச்சுன்னா பஞ்சு இது டேப் விட்டுரும் அந்த மாதிரி. அதனால அந்த ஆயுதத்தில் எந்த பகுதி எப்படி காயத்தை ஏற்படுகிறது என்பதை வைத்து, என்ன காயம் இருக்கிறது என்பதை வைத்து நாம் விஷுவலைஸ் பண்ணி அதற்கு தந்தாற் போல் ப்ராசிக்யூஷன்ல ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்க பார்த்து அந்த ஐ விட்னஸை எப்படி ப்ராசிக்யூட் பண்றது அப்படிங்கிறதான் டெக்னிக். இதுக்குதான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் மெயினாக இது. அதை பஞ்சர் அது எப்படி ஏற்படுகிறது? இன்சைஸ் லுக்கிங் ஒன்று என்பது பார்ப்பதற்கு இன்சைஸ் ஒன்று மாதிரி தெரியும், அதாவது சீரான ஓரங்களே உடையதுவாக தெரியும். ஆனால் ஒரு லென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கள் சீராக இருக்காது. அந்த மாதிரி காயங்கள் எங்கே ஏற்படுகிறதுனா போனி ப்ராமினன்ஸ், அதாவது எலும்பு துருத்தி கொண்டு இருக்கின்ற பகுதிகளில் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது வந்து அறுவாளால வெட்டல, இட் இஸ் இன்சைஸ் லுக்கிங் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக blunt weapon. It is to be caused by blunt weapon on bony prominence. அது அந்த இடத்துல சதை இருக்கக்கூடாது, அந்த இடத்துல எலும்பு இருக்கும். இப்போ கையில் இந்த இடத்துல அடிச்சா வரும், தலையில் அடிச்சா வரும், ஏன்னா காலில் அந்த இந்த இடத்துல அதுக்காக இங்கே அடிச்சா வராது. இங்கே வந்து உங்களுக்கு சதை இருக்கு. போனி ப்ராமினன்ஸுங்கிறது இந்த பார்த்தா தெரியுதுல இதெல்லாம் அந்த இடத்துல படும் பொழுது அந்த தோளானது இரண்டாக வெடித்து விடுகிறது. தமிழ்ல பேசுறதுனால கஷ்டப்படுது. trying my level best to teach you all in Tamil because English is not I can go on telling. Sorry for it. அந்த ஸ்பிளிட் ஆயிருந்தனால அந்த இடத்துல அந்த கிழிந்த காயம் போட்டு, ஆனால் அது கிழிந்த காயம் இல்லை, ஒரு கம்பினால் இருக்கிறதுனால ஏற்பட்ட காயம் என்று. ஸோ இப்போ கன்ஃபியூஷன் கண்டிய காயங்கள். கண்டிய காயங்கள் எப்படி ஏற்படுதுன்னா மழுங்கலான ஒரு ஆயுதத்தால் அடிக்கும் பொழுது கண்டிய காயங்கள் ஏற்படுகிறது. ஒரு மழுங்கலான ஒரு பொருள் மீது விழுவதால் கண்டிய காயம் ஏற்படுகிறது. கண்டிய காயம் ஏற்படுவதற்கு முக்கியமாக வேண்டியது ஒரு மழுங்கலான பொருளோ இதோ உடலோட கான்டாக்ட் பண்ணணும், அப்போ தான் ஏற்படுகிறது. இந்த கன்ஃபியூஷனை பொறுத்த மட்டும் ஆக்சுவலி 3 டைமென்ஷன் உண்டு. ஆனால் 3வது டைமென்ஷன் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெர்னாக்குலர் அந்த டெப்த்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால 2 தான் நீளமும் அகலமும் கொடுப்பாங்க. இந்த நீளமும் அகலமும் வைத்து அது எப்படி ஏற்பட்டிருக்கலாம் என்பது இருக்கிறது. இப்போ நீளமும் அகலமும் என்று சொல்லும் பொழுது
அந்த இடத்தை பொறுத்து ஏற்படுகிறது. அது ஒரு மழுங்கலான ஆயுதத்தால் ஏற்படுகிறது. அதில் ஏஜ் ஆஃப் த இன்ஜரி வந்து நீங்கள் ரொம்ப அழகாக அதுலேயும் ஆப்ரேஷனுக்கு இது கிழிந்த காயத்துலேயும் எல்லாத்துலேயுமே கொண்டு வரணும். எல்லா காயமும் அதை எப்படி கொண்டு வரணும்னா அது ஆறுகின்ற நிலைக்கு. ஒரு காயமானது ஆறுகிறது. அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆறும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் அந்த தோலில் ஏற்படுகிறது. அதை வைத்து நிற மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ கன்ஃபியூஷனை பொறுத்த மட்டும் அடிப்பட்டவுடன் விபிட் ரெட் என்று சொல்லுவாங்க. சிவந்து இருக்கும், கண்டு சிவந்து இருக்கும். அதன் பிறகு அது சிறிது நீல நிறமாக மாறும். ஏன்னா அந்த பிளட் வந்து இதாகிடுது, அதனால அது வந்து நீல நிறம். அதன் பிறகு கருநீளமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் ப்ரௌனாக மாறுகிறது. அதுக்கப்புறம் இதுக்கு பூராமே கால அளவுகள் உண்டு. ஒரு நாள் வரைக்கும் 24 மணி நேரம் அது சிவந்திருக்கும். இப்போ ஆப்ரேஷன்னா 22 மணிக்கு அந்த ரத்தம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் அந்த ரத்தம் காஞ்சிடுது இல்லை, காஞ்ச பிறகு அதில் ஒரு பக்கு ஏற்படுகிறது. அந்த பக்கு உருகிறது. இதை வச்சு காலம் நிர்ணயம். அதே மாதிரி கன்ஃபியூஷனை பொறுத்த மட்டும் காலம் நிர்ணயம் எப்படி அதனுடைய நிறத்தை வைத்து ஒரு 4 நாள் அது ப்ளூ கலரில் இருக்கும், 4 நாளில் ப்ரௌன் கலர் ஆகும். அதுக்கப்புறம் அது மஞ்சள் நிறமாக மாறுகிறது. அது பிறகு அது